அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சத்சங்க தலைப்பாக ஒரு நல்ல கேள்விதான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. கேள்வி வந்து, என்னை நான் உணர்வதற்கு இந்த மனம் என்பது வரமா சாபமா அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? இன்ஃபேக்ட் ஆன்மீக சாதகனுக்குன்னு கூட கேட்கல. அதனால கொஞ்சம் நுணுக்கமாவே போட்டேன். என்னை நான் உணர்வதற்கு இந்த மனம் வரமா சாபமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. எனக்கு வினோதினி சொன்ன பதில் ரொம்ப அழகா பிடிச்சிருந்தது. எல்லாரும் சொன்னதை விட கொஞ்சம் நுணுக்கமா ஆழமா சிந்திச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சிம்பிளா அவ என்ன சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா, உடல் மனம் புத்தியை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை அது பல நேரங்களில் வரமாகவும் சாபமாகவும் நான் இன்ப துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்போது இந்த உடல் மனம் புத்தியை ஜடம் என்று கருவி என்று உணர்ந்தேனோ அதன் பிறகு இது எனக்கு வரமாகவும் முடியாது சாபமாகவும் முடியாது என்றதை உணர்ந்தேன் அப்படின்னு டிஃபரெண்டா சொல்லியிருந்தா. வேறு சில ஆன்சர்ஸை பார்க்கும்போது தீபிகா என்ன சொன்னா அப்படின்னா, அஞ்ஞானிக்கு அவ சொன்ன மாதிரியே உண்மை என்று நம்பியவனுக்கு அது சாபம் தான். ஆனா சாதகனுக்கு அது வரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அதை கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்னன்னா அது ஓரளவுக்கு நம்ம விசாரம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்ல. நம்ம இந்த ஆன்மீக சத்சங்கத்தை கேட்கறதே மனசு புத்தியை வச்சுதானே கேட்டுட்டு இருக்கோம். அப்ப டெய்லி சத்சங்க கேட்கறதுக்கு, நான் யாருன்னு விசாரம் பண்றதுக்கு, என்னன்னா மாத்திக்கிறதுக்கு அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே இருக்கு என்ற அடிப்படையில நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதை வந்து இவ சாதகன் அப்படிங்கிற ரேஞ்சில போட்டா. மேபி அது அந்த அளவுக்கு அது கொஞ்சம் வரமாகவே செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. பட் எகைன் ஞானிக்குன்னு வரும்போது இங்கே வரமும் அல்ல சாபமும் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சரும் இங்கே சொல்லப்பட்டது. சரி, ஓகே. இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பேசிக் நாலேஜஸ் எல்லாருமே தெரியும். சரியா? அதனால அந்த பேசிக் நாலேஜ்ல இருந்து நான் வந்து சொல்ல ட்ரை பண்றேன். 2 ஆங்கிள் நான் வந்து சொல்ல ட்ரை பண்றேன். ஒன்னு வந்து பியூர் அமிர்த அனுபவ ரேஞ்சில இருந்து நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம். இன்னொன்னு வந்து கொஞ்சம் இறங்கி ஞானேஸ்வரி ரேஞ்சில இருந்தும் சொல்ல ட்ரை பண்ணுவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அமிர்த அனுபவ ரேஞ்சில இருந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இங்க பிரம்மம் மட்டுமே தான் இருக்கு. பின் அதுவே தான் மாயையின் தென்படும் போது மாயைக்காக ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் வளம் வந்தது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அது பிரம்ம தத்துவம் மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது மாயைக்குள்ள வரும்போது அதுக்கு ஈஸ்வரன் பேரு ஜீவன் பேரு அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? இப்ப இந்த மனம் மனம் அப்படிங்கிறது எது வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னா இந்த பரபிரம்மத்துக்கு மனமே இல்லை. சரியா? அது டோட்டலி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். இப்ப பிரம்மத்துக்கு வந்து மனம் வரமா சாபமான்னு கேட்கவே முடியாது. சரியா? அதை விடுங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரம்மமே மாயைக்காக ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரனுக்கு சமஷ்டி மனம் என்றும் ஜீவனுக்கு வியஸ்டி மனம் என்றும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அவனுக்கு சுத்த சாத்வீக மனம்னு பார்த்தோம். எங்கே முக்குண கலவையாக ஜீவனுக்கு மனம் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் பேசிக்கலி நம்ம நாலேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஹையர்ல இருந்து நான் முதல்ல பேசிடுறேன். ஜீவன் முக்குண கலவையாக இருந்த போதிலும் அவன் உண்மையில் குணாதீதனாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர குணங்களாக இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் தான் ஜீவனா இருக்கு இல்லையா? பிரம்மம் ஜீவனாக தோற்றம் அளிக்கிறதுன்னு இன்னும் நம்ம அழகா சொல்லுவோம். பிரம்மம் உண்மையிலேயே ஜீவனா இல்ல, உண்மையிலேயே குணங்களா இல்ல. சும்மா நாச்சும் குணங்களில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்ம பாஷையில சொல்லணும்னா பிரம்மம் ஜீவன் என்ற வேஷத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இப்ப வேஷத்தில் முக்குண கலவை இருக்கின்றது, அதுல அறியாமை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேஷத்துலதான் அறியாமை இருக்க முடியுமே தவிர உண்மையில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? அப்போ இந்த பிரம்மம் எப்போதும் சுத்த சச்சித்தானந்தமாகவே இருக்கும். அதுக்கு அறியாமை என்ற சுவடே கிடையாது. அது ஈஸ்வர வேஷத்தில் இருந்தாலும் சரி, ஜீவ வேஷத்தில் இருந்தாலும் சரி, அறியாமை என்பது நுழையவே முடியாது. ஒரு நடிகன் வந்து வேஷம் போட்ட உடனே அவன் தன்னை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அவன் மறக்கிற மாதிரி நடிக்கலாம். சோ அறியாமையில இருக்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர உண்மையில அறியாமையில இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். நம்ம எப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீப் ஸ்லீப்ல இருக்கும் போதும் கூட எதுவும் அறியாமல் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றாய் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அறியாமை அங்க இல்லவே இல்லைன்னு பார்த்தோம். அப்போ அறியாமை அப்படிங்கிற வார்த்தை எதுல பேச முடியும் அப்படின்னா அந்த மனசுல வச்சு நீ பேச முடியும். மனம் பேசலாம், நான் அறியல, நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. மனம் அறியாததையும் அறிந்து கொண்டிருக்கிறது ஆத்மா, மனம் அறிவதையும் அறிந்து கொண்டிருக்கிறது ஆத்மா அப்படின்னு எல்லாம் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சோ அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க அறியாமைங்கிற சுவடே இல்லை என்ற தெளிவான புரிதலுக்கு வந்துருங்க. அப்ப அறியாமை என்ற சுவடே இல்லை என்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த மனம் அப்படிங்கிறது ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு அது சச்சிதானந்தத்திலேயே தான் இருக்கு. அத டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த மனம் என்ற கருவியோட வந்திருக்கு.
அவ்வளவுதான். அப்போ இன்னொன்னு ஆஸ்பெக்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கருவி இல்லைன்னா அது வந்து கஷ்டப்பட போறது இல்லை. கடல் கடலாவே இருந்தாலும் சந்தோஷம்தான், கடல்ல அலைகள் உருவாக்கி இருந்தாலும் சந்தோஷம்தான். கடல் அலையா மாறினாதான் சந்தோஷங்கிறதும் கணக்கு கிடையாது. கடல் அலையே இல்லைன்னாலும் கடலுக்கு ஒன்றும் பாதகம் கிடையாது. அப்ப பிரம்மம் மனதோடு இருந்தாலும் அல்லது மாயையில இருந்தாலும், பிரம்ம மாயையை விட்டு மனசை விட்டு இருந்தாலும் பிரம்மத்துக்கு ஆக போறது ஒண்ணு இல்லை. ஸோ தேர்ஃபோர் இந்த ஹையஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது பிரம்மத்திற்கு மனம் வரமா சாபமா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பிரம்மத்துக்குன்னு தானே கேட்கணும். ஹையஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இது மட்டும் தானே இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லையே. அப்ப பரபிரம்மத்திற்கு மனம் வரமா சாபமா அப்படின்னு கேட்கிற மாதிரி வர வேண்டியது இருக்கு. அது கண்டிப்பாக வரமாகவும் இருக்க முடியாது, சாபமாகவும் இருக்க முடியாது. அது ஜஸ்ட் லைக் தட் இருக்கு. அது இல்லைனாலும் அது சச்சிதானந்தம் தான், அது இருந்தாலும் சச்சிதானந்தம் தான் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு. இது வந்து நம்ம ஹையஸ்ட் ரேஞ்சில இருந்து பேசும்போது. கொஞ்சம் கீழே இறங்கி பேசுப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஞானேஸ்வரியில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தமோ ரஜோ குணங்கள்ல ஒட்டிட்டு இருக்கிறவன் அந்த பிரம்மம் என்பதை மறந்து விட்டதாகவும் தன்னை வேஷம் என்றே நினைத்து விட்டதாகவும் ஒரு உருவகத்தை கொடுக்கின்றது. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பேச வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ இந்த மனம் புத்தி அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமோரஜோ குணங்கள் இருக்கிற வரைக்கும் இவன் மனோ புத்தி அவனை நாசக்காடு பண்ணி கெடுத்து சின்ன பின்னம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது சாபம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அப்போ அந்த கீதையில கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன் மனசு புத்திய சாத்விக்கு மாத்து அப்படிங்கிறான். சரியா? அந்த சாத்விக்கா நீ மாத்திட்ட அப்படின்னு சொன்னாதான் நீ வந்து மறந்த அந்த அதாவது நீ யாருங்கிறதே உனக்கு புரிய முடியும் அப்படிங்கிறதுனால நீ சாத்விக்கா மாறு அப்படிங்கிறான். அல்லது நம்ம பேசிக் மனவாசூல்லா கிளாஸ்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மனசுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சமபாவனைக்கு வா. முழுசா நீ சமபாவனைக்கு வந்துட்ட அப்படின்னா நீ பெருசா துன்பப்பட மாட்ட அப்படின்னு சொன்னோம். மனம்லயே நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்தோம். தமோ ரஜோவை தூக்கிட்டு சாத்விக்க கொடுத்தோம். சமபாவனைங்கிற மனசை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சாதமாக இருக்கின்ற அந்த மனம் அப்படியே வரமா மாறி வர்ற மாதிரி இருக்கு. அதுதான் நீங்க சாதக நிலை அப்படிங்கிற ரேஞ்சில நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சரியா? அப்ப எது வரைக்கும் வந்து இந்த மனம் சாபமாக இருக்கு கீழே இருந்து பேசணும் அப்படின்னா, ரஜோதமோ குணங்கள்ல ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அது மிகப்பெரிய சாபக்கேடுதான். ஆனா அதுவே நீ சாத்விய குணமாக மாற்றுகின்ற போது அது உனக்கு வரமாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. எப்படி செயல்பட ஆரம்பிக்கின்றது? நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? எனிவே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு கருவி எப்படி வந்து பிரம்மத்தை வந்து உணர்த்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா கேட்டீங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொல்லியே ஆகணும். இப்ப கீழே இறங்கி பேசும்போது இங்கே கருவி மறக்கல, கருவிக்கு மறக்கிறதுக்கு ஏதாவது உணர்வா இருக்கு. இப்போ அந்த ஒரு சின்ன விஷயத்த கொண்டு வாங்க. சிதாபாஸ் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வாங்க. பிரம்மம் வேஷத்தில் வெளிப்படும் போது அந்த பிரம்மத்திற்கு இன்னொரு பேர் வழங்கப்படுகிறது. அதற்கு சித்தாபாஸ் என்று வழங்கப்படுகிறது. தமிழ்ல இங்கிலீஷ்ல வேற மாதிரி சொல்லணும்னா the original consciousness when it appears அது வந்து ஜீவனாக தோற்றமளிக்கும் போது reflected consciousness என்று அழைக்கப்படுகிறது. அல்லது பிரதிபிம்ப உணர்வு என்று அழைக்கப்படுகின்றது. சரியா? அந்த பிரதிபிம்ப உணர்வுக்கு சித்தாபாஸ்னு ஒரு பேரை கொடுக்கிறோம். ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், ஆத்மா வேற, பிரதிபிம்ப உணர்வு வேற கிடையாது. ஒரிஜினல் உணர்வு வேற அண்ட் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். பட் மாயையின் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அது ஒரிஜினல் கான்சியஸ், அது மாயைக்குள்ள வரும்போது அது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ரெண்டும் ஒன்னாவே இருந்தா கூட. இப்ப இந்த அறியாமை இருக்குன்னு சொன்னா யாருக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்க்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். உண்மையில அறியாமைங்கிறது இல்லை, அது நம்ம ஹையர்ல இருந்து பேசி முடிச்சிட்டோம். பட் இப்ப லோயர்ல இருந்து பேசணும்னா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வந்து அறியாமையில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. அறியாமை வேஷத்தை எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. தமோ ரஜோ குணங்கள்ல மூழ்கி போனது எதுன்னா மனசுன்னு சொல்லக்கூடாது, ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அந்த சித்தாபாசன் வந்து இந்த ரஜோ தமோ குணங்கள்ல மூழ்கி போய்விட்டு அறியாமையில் இருப்பது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வேஷம் போட்டு விளையாடிட்டு இருக்கான் என்ற ரேஞ்சில நம்ம பேச வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் வந்து கீதையை படிக்குது. உடனே கண்ணன் சொல்றான், நீ சாத்விக் வா அப்படிங்கிறான். சமபாவனையை மைண்ட்ல கல்டிவேட் பண்ணு அப்படிங்கிறான். உடனே இந்த முக்குண கலவைங்கிற ஃப்ரீடம் நமக்கு இருக்குல்ல. ஃப்ரீடம் யாருக்கு இருக்கு? சித்தாபாஸுக்கு தான் இருக்கு. மைண்ட்ல 3 குணங்கள் இருக்கு. எந்த குணத்துல நான் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்றது யாரு? சித்தாபாஸ் தான். சித்தாபாஸ் யாரு? பிரம்மன் தான். சோ அவனுக்கு கன்ஃபியூஷன் வேணாம். பட் விளையாடுவதற்காக வந்த பிரம்மம், விளையாட்டிலே ஒரு வேஷத்தோடு இருக்கின்ற பிரம்மத்திற்கு சித்தாபாசன பேரு. அப்ப இந்த பிரம்மம் உடனே வந்து சாத்வீகத்துக்கு மாறிடுது. சாத்வீகம் மாறணும் கிளியர் கட் விஷன் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு குரு வர்றாரு.
டே நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த சிதாபாசன் அப்படிங்கிறவன் ஒரிஜினல் கான்சியஸ் தான் அப்படிங்கிறத நினைக்கிறது. சிதாபாஸ் வந்து எப்பயுமே ஒரிஜினல் கான்சியஸ் தான். ஆனா கீழே இறங்கி பேசும்போது அந்த ஒரிஜினல் கான்சியஸை மறந்துட்டு சிதாபாஸ் இண்டிவிஜுவல் கான்சியஸை தனி கான்சியஸாகவே தவறாக நினைத்தால் அதற்கு அறியாமைன்னு பேர். அப்போ சிதாபாசன் ரஜோ தமோ குண வேஷங்களில் இருக்கும் போது ஏதோ தன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ் தன்னையே அது மறந்தது போல நடித்துக் கொண்டிருக்கும். அது சாத்வீகத்துக்கு எட்டிய பிறகு தான் யார் என்று உணரும் அந்த முயற்சியில் அது ஈடுபடுகிறது. எது ஈடுபடுகிறது? பரபிரம்மே இங்கே ஈடுபடுகிறது. பரபிரம்மம்னா அந்த பரபிரம்மம் இல்ல, சிதாபாசா இருக்கின்ற அந்த பரபிரம்மம் தன்னை உணர முயற்சியில் ஈடுபடுகிறது. அப்போ அந்த எது வரைக்கும் இந்த மனசு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கூட, அப்ப கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாத்வீக குணத்தை வளர்க்கிற வரைக்கும் இந்த சிதாபாசனுக்கு தன்னை தான் உணர்வதற்கு அது உதவிகரமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். பட் ஒன்ஸ் நீங்க அந்த சாத்விக் மைண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க யாருங்கிறத நீங்க ஆட்டோமேட்டிக்காவே உணர்றீங்க. ஏன்னா அதுவாவே நீங்க இருக்கீங்க. அதுவாவே நீங்க இருக்கிறத வந்து இந்த மனம் வந்து உணர்த்துறதுன்னு சொல்லவே முடியாது. அதாவது உன்னிடம் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட இந்த மனதால் உன்னை காட்ட முடியாது. நீதான் இந்த உலகத்தை உருவாக்குன. இந்த உலகம் எப்படி உன்னை காட்டும்? நீ உலகத்தை பார்க்கலாம், உலகம் உன்னை பார்க்க முடியாது என்று சொல்ல மாதிரி கண்டிப்பாக இந்த மனம் என்ற கருவி கண்டிப்பா உன்னை காட்டாது. இந்த சிதாபாஸ் அப்படிங்கிற அந்த பிரம்ம உணர்வே ஒரிஜினல் உணர்வு தான் சிதாபாஸா இருக்கு. இது தன்னை மறந்தது போல் ரஜோதமோ குணங்களில் நடித்தது, பின்பு சாத்விக குணம் கொண்டு அது தனக்கு ஹெல்ப் பண்ணுவது போல. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிதாபாஸுக்கு மனம் ரஜோதமோ குணங்களில் இருக்கும்போது சாபமாக இருப்பது போல் அது ஒரு நாடகத்தை நடத்தியது. பின்பு அதுவே சாத்வீகத்துக்கு மாறும்போது வரமாக இருப்பது போல் அந்த சிதாபாஸ் ஒரு நாடகத்தை நடத்துகிறது. ஆனால் சிதாபாஸ் தன்னை தான் யார் என்று உணர்ந்தே செயல்படுவது உண்மை எனில் அங்கே அது எல்லாமே நடிப்புன்னு வந்துடும். வரமும் நடிப்பும் சாபமும் நடிப்புன்னு வந்துடும். அப்போ வரமும் கிடையாது சாபமும் கிடையாதுன்னு தான் வரும் ஆக்சுவலா. பட் பேசணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த சிதாபாசனுக்குன்னு சொல்லணும், அல்லது பிரம்மத்துக்குன்னு டைரக்டா நம்ம சொல்லக்கூடாது. இதுல ஒட்டிட்டு இதுல அறியாமையாக போய்விட்டது, அறியாமைன்றது கொடுக்கணும் அப்படின்னா சிதாபாசனை கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னதுனால அவன் ரஜோகதமோ குணங்கள் இருக்கும்போது சாபம் மாதிரியும் அவன் சாத்வீகத்துல இருக்கும்போது வர மாதிரியும் செயல்படும். ஆனால் இந்த மனதால் உன்னை யார் என்று என்றைக்குமே உணர்த்த முடியாது. உன் மனதை வைத்து நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல என்ற வரைக்கும் உங்களால போக முடியுமே தவிர, அந்த போயிட்டீங்க அப்படின்னா அந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த மனசு ஹெல்ப் பண்ணும். மாயை உண்மைன்னு நம்பிட்டு இருந்த அந்த நம்பிக்கை உடையிற அளவுக்கும் அந்த மனசு புத்தி ஹெல்ப் பண்ணும். பட் ஒன்ஸ் இந்த மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதே எகெயின் சிதாபாஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசாலாம் எதுவுமே புரிய போறது இல்லை, மனசு ஜடம் தான். அந்த சிதாபாஸ் வந்து மாயையை உண்மை நம்பின மாதிரியும், திருப்பி அந்த சிதாபாஸே வந்து அந்த மாயான்னு புரிஞ்சுக்கிற மாதிரியும், எதை வச்சு இந்த மனசு புத்தியை வச்சு, இப்படி ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். பட் ஒன்ஸ் இந்த மாயை என்று அந்த சிதாபாஸ் புரிந்து கொண்ட கணத்தில் சிதாபாஸே ஒரிஜினல் கான்சியஸ் என்று ஆட்டோமேட்டிக்காக விளங்கி விடுகிறது அப்படிங்கிறது சத்தியம். சரியா? இதை கொஞ்சம் கீழே இறங்கி பேசணும்னா நம்ம இப்படிதான் பேசி ஆகணும். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது மனதை நீங்க சொன்ன மாதிரி சாபமாகவும் வரமாகவும் அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு வருவதற்கு அதை யூஸ் பண்றதுக்காக வச்சுக்கலாமே தவிர என்னை நான் உணர்வதற்கு கண்டிப்பாக மனம் உதவாது அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டவே உன்னை காட்டாது. ஆனாலும் அந்த சுத்த சாத்வீக மனம் அப்படிங்கிறதுக்கு வந்தாதானே உன்னை நீ உணரவே முடியுது. அப்படிங்கிறதுனால சாத்வீக மனம் வர வரைக்கும் அல்லது மாயை என்று புரிந்து கொள்கின்ற வரைக்கும் என்னை நான் யார் என்று உணர்வதற்கு இந்த உலகை மாயை என்று புரிந்து கொள்ளணும்ல, அது புரிஞ்சிருக்கிற வரைக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ தேர்ஃபோர் அவுட்ரைட்டா நம்ம இந்த மனசை வந்து ரிஜெக்ட் பண்ணவும் தேவையில்லை. மனசுல ஒட்டிக்கிட்டு நான் அறியாமையில் இருக்கேன்னு மூழ்கி முத்தெடுத்துட்டு இருக்கிறவங்க வந்து எந்த மனதால் நாம் கீழிறங்கினோமோ அதை மனசை வைத்தே சாத்வீகமாக மாற்றி அதை பரிசுத்தமாக்கும் போது நம்மை நாம் உணரும் சக்தி கிடைக்கிறது என்பதால் சாதகனாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதை சாபமாக இல்லாமல் வரமாக மாற்றி உபயோகப்படுத்த முயற்சி செய்யுங்கள்ங்கிறது ஒண்ணுதான். உடலை சுத்ரா சொன்னதும் வந்து எக்ஸ்ட்ரீமால இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தாங்க. ஈவன் கௌரி கூட அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணியிருந்தா. ஏங்க நீங்க வந்து ஞானத்தை கத்துக்கிட்டா கூட அதுவும் ஒரு ஈகோவை தானே கொண்டு வந்து கொடுக்குது, பின் என்ன செய்வீங்க, அது டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கூட்டிட்டு காட்டியிருந்தா எனிவே தட் இஸ் ஆல்சோ ட்ரூத்தா இருந்தா கூட, ஆனா இந்த மனசுதான் வச்சுதான் நீ வந்து மனசு புத்தியை வச்சுதான் சத்சங்கம் கேட்கிறோம், மனசு புத்தியை வச்சுதான் இறைவனை புரிஞ்சுக்கிறோம், மனசு புத்தியை வச்சுதான் குருவை புரிஞ்சுக்கிறோம். இப்ப சரணாகதிக்கும் இந்த மனசுதான் தயாராகணும்.
நான் யாருன்னு விசாரம் பண்றதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வர்றதுக்கு இந்த மனசு புத்தி தான் தயாராகணும் என்ற இந்த விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அறியாமையில் இருக்கும்போது, ஸோ அது என்னதான் சாபமாக அந்த சைடு அஷரா பக்கம் போய் கொண்டிருந்தாலும் உனது தெய்வாவை பலப்படுத்தி கொண்டு, ஏன்னா நீதான் வந்து பிரம்மஸ்வரூபம் தானே, நீ சும்மா நாச்சுக்கு தானே நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆதலால் இதை நடிப்பென்று உணர்வதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரியே சாத்விக் வர்ற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மனம் நமக்கு வரமாக செயல்படும் அப்படின்னே புரிஞ்சுக்கிட்டு ரைட் டைரக்ஷன்ல உங்களை ஏமாத்திக்காம பியூர் சாத்விக்ல ட்ரை பண்ணித்தான் ஆகணும். பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. பட் நம்ம சொன்ன ஹையர் நாலேஜ்ல இருந்து அப்படின்னு சொன்னேன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே புரிஞ்சுக்கும். மனசை நம்பவே நம்பாது. மனசை ஓரங்கட்டு. எனக்கு மனசே வேண்டாண்டா. மனசுல இருந்து என்ன உணர்வு வந்தாலும், நல்ல உணர்வு வந்தாலும் தூக்கி போடு, கெட்ட உணர்வு வந்தாலும் தூக்கி போடு, தர்ம அதர்மங்கள் இரண்டையுமே தூக்கி குப்பையில போடு, நான் பிரம்மன்டான்னு அந்த மனசை விட்டு விலகிறதுக்கு ட்ரை பண்ண. இது வந்து அட்வான்ஸ்டு நிலை சாதகம் ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. இந்த மனசை வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம், வரமாவும் வேண்டாம், எனக்கு சாபமாவும் வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நம்ம நேத்து பார்த்தோம்ல, பிரம்ம உணர்வுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடு, அந்த மாயை உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது, அதுக்கு வேல்யூவே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயையாக காண்பதற்கு முயற்சி செய்யறதுனால அதுக்கு வேல்யூ லீஸ்டா கொடுத்துட்டு நான் பிரம்ம உணர்வே இருக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நாம் செய்தால் அதுவும் மிகுந்த நலனை பலனையே கொடுக்கும். பட் தட் கேனாட் பி யூஸ்ட் பை எவ்ரி ஒன். அட்வான்ஸ்டு சாதகன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆரம்ப காலகட்டத்தில் தமோரஜாவை விரட்டி சாத்வீகத்துக்கு வரணும் அப்படின்னு தான் கீதையில கண்ணன் சொன்னதுனால அதையும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய பதில். அண்ணா, சித்ராக்கு அவர் எக்ஸாம்பிள் நல்லா சொல்லியிருந்தாங்களே, திருடனே போலீஸா இருந்து அப்படின்னு. அது எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ன? ஆமா, நம்ம பண்றதுதான் அவ சொன்னா சரியா? அதாவது நம்ம மனசு எப்படி இருக்கு, ரஜோத்தமால ஒட்டிட்டு இருக்கு சரியா? உடனே கண்ணன் சாத்வீகத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே தான் சாத்வீகத்துக்கு வந்ததா நினைச்சுக்கிச்சு. அப்படின்னா என்ன, போலீஸ்காரன் வேஷம் போட்டுக்கிச்சு. சாத்விக்கு வந்துட்டோம்ல, சாத்விக்கு வந்துட்டோம்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம என்ன வேணா பண்ணலாம், சமபாவனையில இருந்துகிட்டு என்ன வேணா பண்ணலாம் என்று இந்த ஞானம் வந்து நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. நான் சொன்னேன்ல, தர்ம அதரங்கள் தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழகா பிடிச்சு வச்சுக்கிட்டு நமக்கு வேண்டியபடி நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுறது சரியா? சோ நான் வந்து தமோலையும் ரஜோலையும் வேற லெவல்ல குதிக்கிறதுக்கு இந்த ஞானத்தையே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்பவே நடந்துகிட்டு இருக்கு. அததான் சித்ரா கோடிட்டு காட்டுறான். சோ அது எப்படி ஆனா நான் தப்பு பண்றோம், பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு ஞானதேவர் சொன்ன மாதிரி இங்க தமோரஜோ அப்படிங்கிறது மேல நல்லவேங்கிற வேஷத்தை போட்டுக்கிட்டு ஆனா செம்மையா வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுது. அகங்காரம் நம் கண்ணை கட்டி நம்மை ஏமாற்றி விடுகின்றது. ஏமாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா எல்லாம் தெரிஞ்சுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து போவேனா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிடும். எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கு போனா ஏமாத்தவே முடியாதுன்ற மாதிரி வந்துடும். எனிவே சோ இது நடக்குது அப்படிங்கிற தமோரஜோவுக்கு கண்டிப்பா நடக்கும்னு வேணா வச்சுக்கோங்க, சாத்விக்கு வேணா தெளிவா இருப்பான்னு வச்சுக்கோங்க. சோ இந்த தமோரஜோல இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா தன்னை போலீஸ்கார வேஷம் போட்டுக்கிட்டு திருடனை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆறுது. நிறைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் வந்து திருடனா இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி போலீஸா தான் நம்ம இருப்போம், இந்த மனசுங்கிறது அவ்வளவு பெரிய டேஞ்சரு அப்படிங்கிறத சுட்டி காட்ட நினைக்கிறா. உண்மையான முமுட்சுக்கெல்லாம் வந்து டேஞ்சரா இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். பயப்படாதீங்க. ஏமாத்துறவனை விட அதை நம்பி ஏமாறுறவன் தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன ஏமாத்துதுன்னா நீ ஏன் ஏமாறுற அப்படின்னு கேட்கலாம். நம்ம நீதான் வந்து யுவர் த அல்டிமேட், நீதான் சித்தாபாசி, நீ மனசை யூஸ் பண்றவனே நீதான். அப்படி இருக்கும்போது மனசு உன்னை வந்து ஏமாத்திடுமா என்ன? ஏமாத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால பயந்துடாதீங்க.